ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் போன வாட்டி ஒரு சிம்பிளாக டெரக்கோட்டாவில் வந்து எப்படி டிசைன்ஸ் போடுறது அப்படிங்கிறத வீடியோஸில் பார்த்தோம். அந்த வீடியோஸை கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நம்ம செஞ்சோம் இல்லைங்களா, இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம எப்படி பேக் பண்ணுறது, டெரக்கோட்டா ஜுவல்லரியை எப்படி பேக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க சிம்பிளாக எப்படி நம்ம வீட்டிலையே பேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம வீட்டிலையே ஒரு பழைய மண்பானை ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் ஆல்ரெடி கொஞ்சம் பேக் பண்ணியிருந்தது, அதோட டஸ்டெல்லாம் வந்துட்டு அதில் இருக்குது, அதை நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். அது மேலே வந்து ஒரு லேயர் சாடஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். சாடஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கோங்க, அதனால் உங்களுக்கு வந்து நல்லா ஹீட் வந்து அப்படியே இருக்கும். அதனால் நான் ஒரு 2 லேயர் வந்து சாடஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். இப்போது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லேயருன்ற மாதிரி நான் வந்து பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட் லேயரில் வந்து நான் வெறும் பீட்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன் அடியில். ஏன்னா பீட்ஸுக்கு வந்து நிறைய ஹீட் வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அதனால் நான் அதை கீழே போட்டுக்கிறேன். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது மேலே அடுத்த லேயர் வந்து சாடஸ்ட் போடுறோம். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் இது வந்து ஒரு மீடியம் சைஸ் பானை அப்படிங்கிறதால 2 லேயர் மட்டும்தான் போட போகிறேன். ஸோ அதனால் இது வந்து 2 லேயராக வந்து நான் பிரிச்சுக்கிறேன். இப்போது செகண்ட் லேயரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பெண்டன்ட்ஸ் எல்லாம் வைக்க போகிறோம். பெண்டன்ட்ஸ் வந்து மேலே இருந்ததுன்னா கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கிறதால நான் அதை மேலே வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பெண்டன்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டட்ஸு, அதுக்கப்புறம் நம்ம வந்து அதோட ஏதாவது ஜாயிண்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வந்து ஒரு பெரிய பீட்ஸ் போடுறோம், இல்லைனா ஜம்காஸ் போடுறோம், இந்த மாதிரியான கனெக்டர்ஸு, இது எல்லாமே வந்து நம்ம இந்த லேயரில் நம்ம வைக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹீட்டாக அதிகமாக வேணும், ஏன்னா திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதால நம்மளுக்கு ஹீட் அதிகமாக வேணுங்கிறதால நான் வந்து இதை மேலே லேயரில் வந்து இதை வச்சிடுறேன். இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம், எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே வந்துட்டு நாம் ஒன்றா வைக்க போகிறோம். ஒன்றுமே நம்ம வைக்கும்போது வந்து டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு மேலே பார்த்த மாதிரி தான் நம்ம வைக்கணும். டிசைன்ஸு திருப்பி வந்து நம்ம வைக்கக்கூடாது, எல்லா டிசைனும் மேலே பார்த்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் சென்டரில் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா சைடில் வந்து பெருசாக ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. நீங்கள் வந்து அதுக்குன்னு நிறைய ஹீட் வேணும் அப்படின்ட்டு வந்து நிறைய வந்து நீங்கள் அதை வந்து ஹீட் பண்ணுறது அந்த மாதிரி வேணாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹீட் ஆனாலே போதும். அதுக்கப்புறம் வந்து அது தானாகவே அணைஞ்சு போயிடும். ஸோ அந்த ஹீட்டில் அது சொல்லுவாங்க இல்லையா, பொக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த அனல் வந்து இருந்துக்கிட்டு இருந்தாலே போதும், அது ஹீட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இங்கே வந்து நான் இந்த ஜம்காஸ் வந்து எந்த மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள், அதுக்கப்புறம் பெண்டன்ட்ஸ் வந்து எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். எல்லாமே டிசைன்ஸ் மேலே தெரியணும் நம்மளுக்கு. ஜம்காஸ் வந்து பாதி உள்ளேயும் பாதி மேலேயும் இருக்க மாதிரி ஓப்பனாக இருக்கணும், அப்போ தான் நல்லா ஹீட் உள்ளே ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா அகைன் இன்னொரு 2 லேயர் சாடஸ்ட் வந்து நான் போட்டு அதை க்ளோஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து நம்ம இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபைன் சாடஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து மர கதவு பண்ணுவாங்க இல்லையா, அந்த கடையில் கேட்டிங்கனாலே உங்களுக்கு தருவாங்க. பாருங்கள், ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு அந்த சாடஸ்டோடைய திக்னஸ் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பெண்டன்ட்ஸ்க்கு அது வந்து ரொம்ப ஹீட்டு வந்து படாமல் உடையாமல் நம்மளுக்கு வந்து பெண்டன்ட்ஸு நல்லா வரும். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ரொம்ப ஃபைனாக இல்லாமல் கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரியான டஸ்ட் வந்து மேலே போட்டுக்கணும். அதுவும் வந்து நம்மளுக்கு ஹீட்டை தக்க வைக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நம்ம தேங்காயெலாம் உடச்சி ஓடு இருக்கும் இல்லைங்களா, அதை நல்லா வெயிலில் காய வச்சுடுங்க. காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஹீட் பண்ணாலே போதும். ஜஸ்ட்டு மேலே கெரோசின் ஊற்றிட்டு நம்ம ஹீட் பண்ணிடலாம், அவ்வளோதாங்க. இதை நாம் ஒரு 7 to 8 ஹவர்ஸ் வந்து இந்த அனல்லையே வச்சுருந்தோன்னா அது வந்து அழகாக ஹீட் ஆகி நம்மளுக்கு எல்லாமே பிளாக் கலரில் மாறிடும். அதுக்கப்புறம் நாம் அதை எடுத்து பெயிண்ட் பண்ணுற ப்ராசஸ் தான். பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அசம்பிள் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம்,
அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். இதில் நிறைய பேர் வந்து மேலே கறி, அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பொருளெல்லாம் மேலே வச்சு அதை வந்து ஹீட் பண்ணுவாங்க. இது எதுவுமே தேவையில்லைங்க. இந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ரொம்ப சிம்பிளாகவே ஹீட் ஆகிடும். இதுவே போதும் நம்மளுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.